updated with Divgam channel. Press the subscribe button and tap the bell icon in YouTube and never miss any update from Divgam. பக்த கோடிகளே, தாய்மார்களே, செங்கல்பட்டு மாவட்டம் திருக்குழுகுன்ற வட்டம் தேசுமகப்பட்டி திருப்பூர் குமரில் அமைந்துள்ள வள்ளிதேவசேனா சமேதாய சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் இன்றைய தினத்தில் மிக விமர்சையாக 8ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் 2016ஆம் ஆண்டு சுவாமி மும்மூர்த்திகளுடன் இருந்து வள்ளி தேவையான ஜம்பை சமேதராக இருந்து தெற்கு நோக்கி அருள் பாலித்துக் கொண்டு மேலும் தனது தகப்பன் சுவாமியாக இருக்கக்கூடிய வேதகிரீஸ்வரர் சுவாமி சந்தித்து கொண்டிருக்கிறார். இதனுடைய மிக முக்கியமான விசேஷம் என்னவென்றால் தெற்கு நோக்கி சுவாமி அருள் வாழ்த்து கொண்டிருக்கிறார். தென்முக கடவுள் என்று சொல்லப்படுகின்ற வள்ளிதேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினாக தெற்கு நோக்கி இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய பக்தால் எல்லாருக்கும் சகல விதமான தோஷங்களையும் நீக்கி சகல விதமான பாவங்களையும் நீக்கி அவர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து எல்லாமல்ல முருகப்பெருமான் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்தில் சிறப்பு என்னவென்றால் ஆலயத்தில் திருமணம் நடக்காதவர்களுக்கு சுவாமியிடம் 6 வாரங்கள் அல்லது 11 வாரங்கள் 9 வாரங்கள் அது கணக்கு பிரகாரம் சண்முக அர்ச்சனை செய்தால் 6 பழங்கள் 6 பூ 6 நைவேத்தியம் வச்சு சண்முக அர்ச்சனை செய்தால் மிக விமர்சையாக அவளுக்கு கூடிய விரைவில் அதிசீக்கிரமாக திருக்கல்யாணம் நடக்க அருள்வாளிக்கிறார். குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை வரத்தை சீக்கிரம் கொடுக்கிறார். வேலை இல்லாத பட்டாதாரிகளுக்கு வேலையை சீக்கிரம் தருகிறார். அவரிடம் மனம் உருகி பிரார்த்தனை பண்ணி வேண்டி கேட்டுக்கொண்டால் அவர் எல்லாத்தையும் அருள் வாழ்த்துக் கொண்டிருக்கிறார். மேலும் இவ்வாலயத்தில் கந்த சஷ்டி விழா மிக விமரிசையாக லட்சார்ச்சனை வைபவம் நடைபெறுகிறது. அந்த லட்சார்ச்சனை வைபவத்தில் கடைசி நாள் 7ஆம் நாளாகிய திருக்கல்யாண உற்சவம் வைபவம் நடைபெறுகிறது. இந்த திருக்குழுகுன்ற வட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக மக்கள், அதாவது ஒரு 80-100 கிராமங்களை சேர்ந்த மக்களுக்கு இவர் சில மக்களுக்கு அருள் பாலித்து கொண்டு எல்லா விதமான சங்கடங்களை நீக்கி வாழ்க்கையில வறுமையை நீக்கி இன்மையை பெருகி அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் இங்கே கந்த சஷ்டி விழா, ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, தைப்பூச திருவிழா அநேகமா இந்த வருஷத்திலிருந்து பங்குனி உத்திரத்தில் இன்னைக்கு சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் அதுவும் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. ஆகவே பக்த கூலிகள் அனைவரும் வந்திருந்து கலந்து கொண்டு எல்லாம் இல்ல ஸ்ரீ ஸ்ரீ வள்ளிதேவசேனா சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் அருள் பாலித்து அவருடைய ஆசி பெறுமாறு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். Stay updated with Divgam channel. Press the subscribe button and tap the bell icon in YouTube and never miss any update from Divgam.